எத்தனை கிலோ வரும்? அது மத்தாமலே தான் பதிவு எடுத்து. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு another நியூ வீடியோ. கனடாவில் இப்போ ஒரு வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 1 month ஆகிட்ட வீடியோ போட்டு. இந்த வீடியோ என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா பைக்கில் போய்க்கொண்டிருக்கோம். என்னத்துக்கு போகிறோம்னு பார்த்திங்கன்னா மீன் வாங்க போகிறோம். கொஞ்சம் வித்தியாசமாக விலோகாக இருக்கணும், மீன் வாங்க போகிறோம். மார்க்கெட்டுக்கு இல்லை, இதை வாடின்னு சொல்லுவாங்க. அதாவது கடலில் மீன் பிடிச்சிட்டு போட்டில் வந்து இறங்குற இடத்த தான் சொல்லுவாங்க. இங்கே வந்து மீன் எடுத்து தான் அப்புறம் அங்கே மார்க்கெட்டுக்கு கொண்டு போவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்களோட அப்பப்பா வந்து ஒரு ஃபிஷர்மேன். அப்போ அவர்கிட்ட தான் நாங்கள் போனோம். அந்த வாடிக்கு போய் நான் கனகாலம் பண்ணால நான் ரூட் எல்லாம் மறந்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இடத்துல போய்கொண்டிருக்கேன். அது வந்து முதல் வந்து அதால் இந்த ரோடால் வந்து அந்த வாடிக்கு போகலாம். பட் இப்போ வந்து நான் போய் கனகாலம் பண்ணாலும் இந்த வேலை அடைச்சிட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாடி இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு சரியாக அலைஞ்சு தெரிய வேண்டியதாக போயிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டேன். அந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் முழுக்க சுற்றி தேடுறேன் கிடைக்கவே இல்லை. பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பேர்கிட்ட கேட்டேன் எப்படி போகிறேன்னு சொல்ல. அவங்களும் சில வே சொன்னாங்க. அதால் போய் மாட்டேன். இந்த இப்போ ஒரு இடத்துக்கு வந்திருப்பேன், பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே ஒரு வழியுமே இல்லை. பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா இருந்தார், அவர்கிட்ட கேட்டேன். அவர் தான் கடைசியில் சொன்னார் அந்த இடத்த. அங்கே ஒரு வாடிங்களா? இந்த ரோட்டால் போயிட்டு இதுக்குள்ளே திரும்புங்க. அதுக்குலாம் வாடி சேரு மாதிரி போகணும். இதுக்குள்ளே போயிட்டு இங்கால திரும்புங்க. இதுக்குள்ள ஒரு இந்த ரோட்டுன்னு போகுதுல, இந்த ரோட்டுக்குள்ளே போயிட்டு இங்கே திரும்புங்க. ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா அவர்கிட்ட வழியை கேட்டு எப்படியோ வந்து வாடியை கண்டுபிடிச்சிட்டு அங்கே போனால் அப்பா இன்னும் போட்டில் அதாவது மீன் பிடிச்சிட்டு இங்கே வரையில். அது வரைக்கும் நம்ம சும்மா சுற்றி பார்ப்போமாண்டு இந்த பிளேஸை சும்மா சுற்றி பார்த்து கொண்டு வந்தாங்க. கொக்குகள் காகமெல்லாம் கணக்கு நின்றுது. மோஸ்ட்லி இந்த மீனுக்காக வந்து நிற்க வேண்டாத கணக்கு நின்றுது. நான் அதையும் பார்த்து சும்மா வீடியோ எடுத்து கொண்டு வந்தேன். இந்த இடம் எங்கே இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த அதில் பார்த்திங்கன்னா மன்னார் ஃபோர்ட் இருக்கும். மன்னார் ஃபோர்ட் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அது கொஞ்சம் பக்கத்துலேயே தான் இருக்குது. ஆக தூரம் இல்லை, நல்ல பக்கத்தில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சும்மா வீடியோஸ் எடுத்துக்கொண்டு வந்தேன். இப்போ வரவேறேன்னு பார்த்துக்கொண்டு வந்தேன். மற்றது வந்து பார்த்திங்கன்னா கீழே ஃபுல்லாக பாசி, மற்ற வித்தியாசமான கல்லுகள், மற்றது கணக்கு சொல்கிற தனி ஒரு வைப். அதாவது ஒரு என்ன சொல்கிற ஒரு கடற்கரையில் நிற்கிறது ஒரு தனி ஒரு வைப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி பிளேஸ்லேயே நல்லா இருக்கும். இதில் என்ன இருக்குது எடுக்கிறது இல்லை வேலைக்கு வேலையை பிடிக்க இல்லைடா. நிவாரணம் தந்துடுவான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கடலுக்கு போன எல்லோரும் வரவழிக்கிட்டாங்க. ஆனால் நான் அப்போ பார்த்துட்டேன் இன்னும் வரையில். அவரோட சும்மா இவரோட இந்த கழிச்சு கொண்டு வந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கேன். அவர் நான் வீடியோ எடுக்கிற பார்த்து பெரிய மீடியா அதோட நிவாரணம் எல்லாம் தரப்போகிறேன்னு வச்சு ஃபன் பண்ணி கொண்டு இருந்தாங்க. அவங்களும் சீரியஸாக கயக்கலை, பட் சம்டைம்ஸ் கழிச்சிருக்கலாம். அப்படியெல்லாம் கழிச்சு வந்தால் நான் அதையும் கேட்டுட்டு இருந்தேன். இங்கே அவங்களோட கழிச்சு கொண்டிருக்கீங்க வந்து பார்த்திங்கன்னா சரி எங்களோட அப்பப்பாட போட் வந்து ஒருத்தர் சொன்னார். அதோட நாம் அப்பப்பாட்ட போயிட்டு மீன் பண்ணுறதுனே வந்தோம். அவரோட மீனை வேண்டும் அப்படின்ட்டு நான் போனேன். இந்த போட் வரதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, செமையாக இருக்கும். இந்த என்ன சொல்கிறேன், இந்த இடத்துல இருக்குது கொஞ்சம் வித்தியாசமான வைப்பாக இருக்கும். அந்த கடல் காற்று மற்ற அதோட ஸ்மெல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதெல்லாம் பார்க்க ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, சிலாக்களுக்கு அந்த ஸ்மெல் ஒத்து வராது, பட் சிலாக்களுக்கு பிடிச்சிருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பப்பா வருவார். அதாவது ஏன் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினை நிப்பாட்டுறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே ஆல்பம் இருக்காது, ஆழம் குறைய இருக்கும். அதனால் இன்ஜினை நிப்பாட்டிட்டு கம்பெல்லாம் தள்ளி கொண்டு வருவாங்க. ஓகே, நாம் இப்போ போய் வீணை வேண்டுவோம். நான் போக இருக்க பெரியண்டா வீடியோ எடுக்கிறேன். நான் சொன்னேன் சும்மா பண்ணுக்கு தான் எடுக்கிறேன் சும்மா சொல்லி சமாளிச்சிட்டேன். அம்மா தான் எடுக்கிறது தானே. அங்கே பைக் கிடச்சிடும் எடுத்து பைக். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வந்து மீன் எடுக்கிறதுக்காக பேக் எடுத்துகிட்டு வர சொன்னார். அவரோட எனக்கு ஏற்கனவே தெரியும் பேக்கெல்லாம் வந்தால் பேச்சு விழுமாண்டு. அதனால் நான் என் அறிவை பயன்படுத்தி நேரத்துக்கு பேக்கெல்லாம் எடுத்து பைக்குள்ளே வச்சு கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் எடுக்க சொன்னோன்னா அந்த பேக்கை நான் எடுத்துகிட்டு போனோன்னே எங்கள் அப்பா வந்து ஏதோ வலையை வந்து விரித்து போட்டு கொண்டு வந்தார். அதாவது வலையை காய போட்டு கொண்டு வந்தேன் நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியலை என்னண்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன சொன்னார், நான் இங்கே வேலையாக இருக்கிறேன், நீ அங்கே போய் அந்த அண்ணாட்ட சொல்லி மீனை வேணுண்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படி போய் கொண்டு வந்தேன். போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த கைத்திலாம் தடக்கிட்டு
தப்பிட்டேன். விளையில விழுந்துருந்தாங்களா சங்கில் விழுந்து நல்லா காயம் வந்திருக்கும். பட் தப்பிட்டேன். அப்புறம் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அண்ணாட்ட சொல்லி மீனெல்லாம் எடுத்தாச்சு. அவர் என்னட்ட வந்து கேட்டுக்கொண்டு வந்து என்னென்ன மீன் வேணும் எனக்கு வந்து மீனை பற்றி ஒன்றுமே தெரியாது. நான் சொன்னேன் எனக்கு என்னென்னே தெரியாது, நீங்கள் அப்போ பாட்டு கேட்டு நல்ல மீனை தாங்கன்னு கேட்டுக்கொண்டு வந்தேன். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இடைக்குள்ள ஒரு ஜோக்கொண்டு அடிச்சு, இதை ஜோக்கொண்டு சொல்லலாமா இல்லை சீரியஸாக சொல்லலாமான்னு தெரியல, நீங்களே கேளுங்க. இது இந்த தொழில் புறாக்கு எப்படின்னா கஷ்டப்பட்டு வராங்க, இவங்களுக்கு சரியான வலையெல்லாம் காணாமல் போயிட்டு சொல்லினா காசு அனுப்புவோம். உனக்கு 1 கோடி வரைப்பேன், உனக்கு 1 கோடி வரைப்பேன், உனக்கு 1 கோடி வரைப்பேன், 1 கோடி நீ பார்த்த ஆமாப்ப 1 கோடி இப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோக் கொண்டு அடிச்சார். இதை ஜோக் ஒன்றும் சொல்லிடாது, சும்மா ஃபன் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பட் உண்மையாக சொல்லணும்டா நம்ம இவங்கெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணணும். என்னோட வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹார்டாக ஒர்க் பண்ணி தான் அவங்க இப்படியான வேலைகளை செய்கிறாங்க. அதோட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா தண்ணிக்குள்ளே இறங்கணும் போல இருந்து அதோட இந்த சாட்டோடைய நான் நைஸாக நான் தண்ணிக்குள்ளே இறங்கி பார்த்துட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் அவ்வளோ வேலை செய்கிறாங்க. மற்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ நீங்கள் வந்து சண்டே பார்ப்பீங்க. இந்த வீடியோ பார்க்குறது ஒரு 3 நாளைக்கு முதல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் பெரிய ஒரு புயலே அடித்தது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த நேரமெல்லாம் பார்த்தீங்கன்னா கணக்க வலைகள் எல்லாம் பிஞ்சிட்டு போயிட்டு, அதனால் கணக்க ஃபிஷர்மேன் ஆக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கணக்க லொஸ்ஸில் போயிட்டு, அதனால பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்லையும் பெருசாக மீன்கள் அதில் இருக்கிற கொஞ்சம் மீன் தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். உங்களால் உதவி செய்ய மாட்டால் யாருக்கு ஃபிஷர்மேனு கண்டியில் யாருக்கு வேணாலும் உதவி செய்யுங்க. அப்படி பார்த்துக்கொண்டு எங்கள் அப்பா வந்து ஒரு பேக்குள்ளே இருந்து ஒரு பெரிய ஒரு நண்டு எடுத்தார். நான் இந்த பெரிய நண்டு நான் நேரில் பார்த்ததில்லை. கிட்டத்தட்ட இந்த நண்டு சைஸ் மட்டும் 1 கிலோ கிட்ட வருமா. 1 கிலோண்டா எவ்வளோ பெரிய நண்டாக இருக்கும்னு பாருங்கள். உங்களுக்கு வீடியோவில் எவ்வளோ பெருசாக தெரியுதோ இல்லையோ பெரிய ஒரு நண்டு 1 கிலோ கிட்ட வரும். அப்போ நான் கேட்டேன் நண்டு கிட்டத்தட்ட என்ன விலைக்கெல்லாம் போகும்னு கேட்க, நண்டோட கால் உடைச்சிருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நல்லா சில சம்டைம்ஸ் எடுக்க மாட்டாங்க, எடுத்தாலும் 1000 ரூபாய்க்குள்ளே தான் வரும். பட் அந்த சம்டைம்ஸ் அந்த நண்டோட கால் ஒன்றும் முடியாமல் ஃபுல்லாக இல்லாமல் இருந்தேன்டா கிட்டத்தட்ட 2000 ரூபாயிலேருந்து 7000 ரூபா வரைக்கும் போகும்ண்டார். இது எவ்வளோத்துக்கு விற்றேன்னு தெரியல, நான் அடைக்குள்ளே வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் மீனெல்லாம் எடுத்துகிட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சும்மா பார்த்துக்கொண்டு இருந்தேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மீனெல்லாம் எடுத்து போட்டு கடல்லேருந்து எடுத்துகிட்டு வந்த வலைகள் எல்லாம் பிரித்து கொண்டு வந்தாங்க. மற்ற சில சின்ன சின்ன மீன்கள் நண்டுகள்லாம் இருந்தது, அதையும் எடுத்தாங்க. எடுத்து விடுங்க, எடுத்து வழியாக போட்டு விடுங்க. இன்னும் தான் ஃபுல்லாக எடுக்கிறேன். நீங்கள் வந்து தொழில் கஷ்டப்பட்டு வந்து வலையை காணுங்கன்னா 1 கோடி வேணும், 1 கோடி வேணும், 1 கோடி நீ பார்த்த ஆமாப்ப 1 கோடி திரும்ப இவர் கலாய்க்க வலிக்கிட்டார். அவர் அந்த 1 கோடியை மட்டும் அடிக்கடி திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தார். எனக்கு ஒரு மாதிரி ஃபன்னாக வந்து சிரிப்பாக இருந்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எடுத்துகிட்டு வந்த வலையெல்லாம் திரும்ப ஃபுல்லாக எடுத்து இதில் வைக்க வலிக்கிட்டாங்க. அதை நான் பார்த்துட்டு சொல்கிறேன், இப்படி தான் கஷ்டப்பட்டு தான் எல்லாம் செய்கிறாங்க. மற்றது இந்த வேலை இந்த ஒர்க் வந்து ஈஸியான ஒர்க் இல்லை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா பார்க்கலாம் சம்டைம்ஸ் ஒரு வரைக்கும் நான் பார்த்தேன். அவரோட காலில் வந்து ஒரு விரலை வந்து ஒரு விரல்ற ஹாஃபை வந்து ஒரு என்ன சொல்கிற ஆக்கர்ன்ற ஒரு சொல்லுவாங்க, ஒரு ஃபிஷ் உண்டு. அது வந்து ஃபிஷ்ஷனில் ஒரு கல் மாதிரி உண்டு, அது வெட்டி விரல்ற ஹாஃப் வந்து வெட்டுப்பட்டு அப்படியெல்லாம் பெரிய பெரிய அதில் ஆபத்துக்கள்லாம் இருக்குது இந்த ஒர்க்கில். பட் அதையும் இல்லாமல் அவங்க வந்து காலங்காலமாக செஞ்சுட்டு வராங்க. நம்ம அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோ வந்து நம்மளோட சேனலில் ஒரு புது ட்ரை மாதிரி தான் சொல்லணும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கு உங்களோட லைக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது நம்மளோட சேனலில் புதுசுன்றதால் இதை மாதிரி உங்களுக்கு செய்யணும்னா நீங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை மாதிரி இன்னும் வீடியோஸ் வந்தால் நல்லா இருக்குமெண்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் மீனை வேண்டிட்டு வீட்டை வந்துட்டேன். இவ்வளோ தான் இந்த வீடியோ. மறக்காம அவுட் ஆஃப் சேனலை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.